இது ரெட் ஃப்ளவர் படம் பார்த்துட்டு வரேன். இந்த படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னு ஒன்றுமே தெரில. இப்போ நான் ஒரு திரையின் மறுபக்கம்னு ஒரு படம் பண்ணேன். அதில் ஒரு சீன் வரும். என்னன்னா, ஒரு டேரக்டர் வந்து ஒரு 8 ஹாலிவுட் படம் டிவிடி எடுத்துட்டு ஒவ்வொன்றையும் 3-4 சீனை எடுத்து வச்சுட்டு ஒரு கோர்வையா பண்ணுன்னு ஒரு ரைட்டர்கிட்ட கொடுப்பாரு. அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்வையாட்டா இல்லை, என்ன சீன் வருது, எதுக்கு வருது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குன்னு வச்சுங்களேன். படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா 2037 வந்து ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து லூசிஃபர்னு ஒருத்தன் அந்த உலகத்தையே வந்து ஆக்கிரமிச்சுட்டு இருக்கான். இந்தியா இன்னும் ஆக்கிரமிக்கல, அதை வந்து ஆக்கிரமிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து மால்கம்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கீழே வந்து அவன் வந்து செயல்படுறான். 2047 தான் அந்த டோட்டல் கதை வந்து போகுது. ஸோ இதுக்கு இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிரதர்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினை, ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி ஒன்று போகுது. பட் என்னன்னா, அந்த சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் சம்மந்தம் இல்லை. திடீர்னு வேறு சீன் வருது, எதுக்கு வருது ஒன்றுமே வந்து ஒரு புரிய மாட்டேங்குது. ஒரு ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே வந்து நம்மளால் வந்து ஒரு கோர்வையாக வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை வந்து பார்க்க முடியல. ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சீனுன்னு இருக்கும். வில்லன் வந்து இந்தியாவோட சேட்டலைட்டை வந்து நான் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கிறான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறான். ஒரு சேட்டலைட் கண்ட்ரோல் எடுத்தானா ஒரு சேட்டலைட்டை காமிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு வந்து ஏதாவது சிஸ்டமில் ஏதோ ஒன்று போடுற மாதிரி எந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லாமல் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். ஆட்டம் பாம்பு வந்து அடிக்கிறான் அப்படிங்கிறான். ஸோ அந்த மாதிரி இது எதுக்கு போடுறாங்கன்னு தெரியாமல் திரும்பி வரும் ஆட்டம் பாம்பு அப்படிங்கிற மாதிரி வருது. கடைசியாக வந்து ஆட்டம் பாம்பு டிட்டர்னேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ போய் காப்பாற்றுறான். ஆட்டம் பாம்பு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு மேலே இருக்கும்போது தான் அது வெடித்தா பயங்கரமாக வந்து சேதாரம் பண்ணி ஒரு டேஞ்சராக இருக்கும். இவங்க அந்த இடத்துல வந்து வெடிக்க வச்சுட்டு அது தரையில் படல, நான் காப்பாற்றிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ படமே வந்து நிறைய இடத்துல தப்பாக இருக்குது. மக்களுக்கு வந்து ஒரு மக்களாக போய் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த படமே சரியாகவே புரியுற மாதிரி எடுக்கல. அதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ். இல்லை, கேஜிஎஃப்னா அந்த கலர் டோன் வந்து கேஜிஎஃபோட டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி எந்த சைட்லையுமே கேஜிஎஃப் பக்கத்துலேயே இந்த படம் போகாது. இன்னொன்று, அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமர் ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸு எப்படி இருந்தாலும் பார்க்கவே முடியாது. குழந்தைங்க ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்க முடியாது. ஒரு 3 கிளாமர் சாங் ஹீரோயின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 கிளாமர் சாங் மாத்திரம் தான் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ரசித்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் வயலன்ஸ்லேயும் அந்த ஹீரோயினோட காஸ்டியூம்ஸ் ஃபுல்லாகவே கிளாமர் காஸ்டியூம்ஸ் தான். அதில் வயலன்ஸும் எல்லாமே சேர்த்து வச்சுருந்தாங்க. பட் வயலன்ஸும் ரொம்ப ஹெவியாக இருந்து. பட் என்னென்னா, கோர்வையாக இல்லாதது வந்து நம்மளால் ஒரு கதையாக அந்த படத்தை வந்து பார்க்க முடியல. அது எல்லா வார்த்தையும் பேசுகிறாங்க. தேசப்பட்டு நாட்டுப்பட்டுங்கிறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பித்த ஒரு இதுதான் பண்ணிட்டு இருக்காங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இந்த படத்தில் யூஸ் பண்ணுறாங்க. திடீர்னு பர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருது. எதுக்கு வருது, ஏது வருதுன்னு தெரியல. கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபுல்லாக கப்பல் கண்டெய்னர் முன்னாடி இருக்குது. ஒருவேளை கூலி படத்தை பார்த்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ரிலீஸ் பண்ணுறதுனால வச்சாங்களா என்னன்னு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, படம் ஒன்றுமே புரியல. திடீர்னு அது வருது, திடீர்னு இது வருது, இது கப்பல் வருது, ஒன்றுமே புரியல. அது வந்து ஒரு கிளியர் கட்டாக ஆடியன்ஸ் புரியுற மாதிரி படம் எடுக்கல. அதான் வந்து பெரிய மைனஸ். அரசியல்னா நம்ம 1947 வந்து அப்போ சுதந்திரத்து டைம்லேருந்து ஒரு விஷயம் பண்ணுறேன். அந்த ரெட் ஃப்ளவர் அப்போலேருந்தே இருக்குது. அந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. பட் கரண்ட் அரசியலை வந்து சார்ந்து எதுவுமே இல்லை. 2047 கரண்ட் அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு சொல்லியிருக்காங்க. இல்லை, அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு ஒன்றும் புரியல. இன்னும் சூப்பர்ண்ணா. நீலாம் கீழே அவதிக்கிறோம். நம்மள வேஸ்ட்டு ஆக்ஷன் கீழே அடிச்சேன்னு வச்சியா குரூப் அப்படி ஸ்டைலு குத்தா வச்சியா 1 அடி உள்ள இருக்கும். ஆனால் வச்சா செம்ம. அது நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லாது செய்யலாம். சொன்னாலே ஒரு திரையுலகத்துக்கு வந்து வெற்றிகரமான ஒரு நடிகர் யாருன்னா அவர் தான். ரஜினி அடுத்தாள் அவர் தான். சூப்பர் ஸ்டார் அடுத்த ஆள் அவர் தான். படம் தாறுமாறாக இருக்குண்ணா. கேஜிஎஃப் படம் மாதிரி இருக்குண்ணா. ஃபியூச்சரில் நடக்கிற படம்ண்ணா. பிளாக்காக இருக்குது ஸ்க்ரீனு. ஓகே, படம் ஓகே. பிட்டு நல்லா இருக்கு. அது பிட்டு இவர் தான் பார்த்துருந்தாரு. அண்ணா, அந்த பிட்டு நீ பார்த்தல? பார்த்தேன் தல. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்ப்பேன் தல. சரியான படம்னா தமிழ்நாட்டிலே இந்தியாவுக்கோசரம் எடுத்துக்கிறாரு. படம் செமையா ஓடும். இன்னும் பார்க்க, ஆமா, இன்னும் பயங்கரமா ஓடும். எல்லா மக்களும் வந்து பார்க்கணும். பக்காவா இருக்கும், செமையா இருக்குது. நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படத்தில் வந்து எல்லாமே தான். அந்த ரெட் ஃப்ளவர் சொல்லிட்டு ஒரு மிஷின் மாதிரி ஒன்று ஆரம்பித்து சஸ்பென்ஸாக ஒன்று முடித்தாங்க. அது ஒன்று பயங்கரமாக இருந்தது. படம் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. படம் எந்த ஒரு குறையெல்லாம் இல்லை. மிக்சராக போட்டு அடிச்சிருக்காங்க. கிராஃபிக்ஸு ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நம்புற மாதிரி இருக்குது.
ஆக்ஷன்லாம் எந்த அளவுக்கு? ஆக்ஷன் ஓகே சார். அவர் வந்து 56 படம் நடிச்சிருக்காப்புல. இது ஒரு மெயினாக ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல. நல்லா இருக்குது, நல்லா நடிச்சிருக்காப்புல விக்னேஷ் சார். வருஷம் கழிச்சு இந்த ஆமாம், ரொம்ப வருஷம் கழிச்சு விட்ருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாங்ஸ்லாம் உள்ள பிளேஸ்மெண்ட் கரெக்டாக? சாங்ஸு இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற சாங்ஸு மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. வேற ஏதாவது ஒரு லேக் ஃபீல் ஆகுதா படத்தில்? இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது? இல்லை அப்படி எதுவும் இல்லை, அவங்க கம்ப்ளீட்டாக கரெக்டாக தான் முடிச்சிருக்காங்க. ஓவராலாக என்னென்ன கான்செப்ட் சொல்லுவாங்க? என்ன மெசேஜ் சொல்லுவாங்க? ஓவராலாக என்ன மெசேஜ் சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மியை பொறுத்து எடுத்துருக்காங்க பிரதர். அது வந்து படம் வந்து நல்லா தான் இருக்குது. சஸ்பென்ஸாக வச்சு கொஞ்சம் முடிச்சிருக்காங்க. நம்ம நாட்டுக்கு என்ன நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த தீவிரவாதிங்க காட்டுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சு முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. பார்ட் 2 அது கிடையாது, இது ஒன்னோட முடிச்சிடலாம். ரெட்ரோ படம் பார்த்தேன். விக்னேஷ் தாமரை பூவுக்கு என்னைக்கும் சண்டைக்கும் அன்னைக்கு பார்த்த விக்னேஷுக்கும் இந்த படம் ஏஜென்ட்ஸா. சமீபத்தில் ஆகஸ்ட் 15 வருது, மறக்காதீங்க. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோன்னா இந்தியா ஒரு காரணம். 1936 எந்த வருஷம் தெரியல, சுபாஷ் சந்திர ஒரு போஸ், புரியுதுங்களா? தெரியும் நினைக்கிறேன். சுபாஷ் சந்திர போஸ் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு சில தேச தலைவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம சுதந்திரம் ஆகஸ்ட் 15 ஏற்றுவோம். ஆனால் சுபாஷ் சந்திர ஒரு போஸ்ன்றவர் தான் அந்த ரெட்ரோன்றது அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தார். இதுதான் கதை, இதுதாங்க கதை, வேறு எதுவுமே இல்லை கதையில். ஏன்னா இது வந்து தேசப்பற்றி உள்ள எடுத்துக்கலாம், நம்ம சிலதை வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் நேஷ்னல் பிளாக்கில் அதை காட்டினவொடனே எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. அந்த வில்லன் வந்து ரெட் ரோஸ் வந்து அது நேஷனல் கொடி எரிக்கப்பா போல, அது பதில் தாக்கப்படாது. ஏன்னா நேஷனல் கொடின்னு சாதாரண கொடியே கிடையாது. இன்றைக்கி நம்ம வாழறோம் நம்ம இந்தியாவில், அதுக்கு ஒரு நேஷனல் கொடி. இன்றைக்கி எத்தனையோ பிரதமர்கள் இருக்கலாம், ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் காலத்தில் யார் பிரதமர் இருந்தாங்கன்னு தெரியாது. அந்த ஆப்ரேஷன்ன்றது இதுதான் உண்மையான கதை. இது செகண்ட் பார்த்து கூட வைக்கலாம். ஏன்னா தேசபக்தின்றதே ஒரு நாட்டை காப்பாற்றினா கண்டிப்பாக அது யார் வேணால் நடிக்கலாம். ஏன்னா இந்தமாரி படம்லாம் வந்து அஜித் இதுமாரிலாம் எடுத்திருந்தால் இன்னும் நல்லா இருக்கலாம். இது படம் சமீபத்தில் சிவகார்த்திகேயன் தான் அமரன்ற படத்தில் எடுத்தார். தேசபக்தி படம் தான், ராணுவ படம் தான். அதே மாதிரி தான் அது சீக்ரெட் ஏஜென்ட்ஸ், அவ்வளோதான். சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் தான், நாட் 7 சொல்லலாம். அந்த இடத்துல போனோன்னா சாதாரண ஏஜென்ட்ஸ் தான் போக முடியும், பிரதமர்லாம் போக முடியாது. அதுதான் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் தான். விக்னேஷ் நடிச்சுக்கிறாப்புல டபுள் ஆக்ஷனில் அண்ணன் தம்பி கேரக்டரில் பக்காவாக எஃபர்ட் போட்டு நடிச்சுக்கிறாரு. உண்மையிலே வந்து அன்றைக்கி பார்த்த விக்னேஷுக்கு இந்த விக்னேஷுக்கு நிறைய வித்தியாசம் தான் இருக்குது, நிறைய மாற்றம் இருக்குது அவர்கிட்ட. அது கரெக்டாக இருக்குது. ஏஜென்ட்ஸாக நடிச்சுக்கிறார். படம் ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். படம் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் பண்ண வேண்டிய கதை, அதை எடுத்து விக்னேஷ் பண்ணியிருக்காப்புல. ஸோ வந்து ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்குது. படம் வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா, நம்ம தேசப்பட்டிருக்கானே வந்து என்ன சொல்லணும்னா 2047 பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் வந்து ஆள போகிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கான். அதை எப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து முறியடிக்கிறாங்க, இந்தியா எப்படி முறியடிச்சு ஜெயிச்சு கடைசியாக ஜெயிச்சுன்னு போடுறாங்க. ஸோ இதுதான் படத்தோட கதை. விக்னேஷ் வந்து டூல் ரோல் பண்ணியிருக்காப்புல. டூல் ரோல் வந்து தேவையே இல்லை, ஆனால் டூல் ரோல் பண்ணியிருக்காப்புல. படத்தில் வந்து கிளாமர் வந்து ரொம்ப தூக்கலாகவே இருக்குது. ஸோ அதனால தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்தளவு ஒரு தேசப்பட்டு இந்த படத்தில் வந்து இந்தளவு கிளாமர் பண்ணணுமா? ஒருத்தர் வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறான்னு சொன்னதை வாய்ஸ் ஓவர்லேயே ரொம்ப நான் கன்வெர்ட் பண்ணிடலாம். அதை சீனாக பண்ணி அதை சட்டையெல்லாம் இழுத்து மியூட் பண்ணி அந்த மாதிரிலாம் ரொம்ப வல்கராக பண்ணுறது தேவையில்லை. ஒருவேளை 2K கிட்ஸ்லாம் உள்ளே வரணும் பண்ணாங்களான்னு தெரில. ஸோ இந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப கிளாமராக இருக்குது. மியூசிக் வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்குது. டிஐ பார்த்தீங்கன்னா பில்லா படம் பார்த்தா நம்ம ஃபீல் இருக்குது. ஓவராலாக அந்த கொஞ்சம் ஜஸ்ட்டு வந்து கண்ணை மூடிட்டு அந்த மியூசிக்கு அந்த டிஐலாம் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி இருக்குது. விஜய் படம் மாதிரி, அஜித் படம் மாதிரி அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் அதுக்குள்ளே மெனக்கடையில் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து போட்டோ விட்டாங்க. ஸ்க்ரீன் பிளே மட்டும் பக்கா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாவே போயிருந்துங்க. ஒரு தடவை டீசெண்டாக வாட்ச் பண்ணலாம். ஃபேமிலிக்கெலாம் வேலையே கிடையாது. அதுக்குள்ளே எந்த கனெக்டிவிட்டியுமே நம்மள்ட்ட இல்லை. நம்ம இந்தியா வந்து காத்துட்டாங்கடான்னு சொல்லிட்டு நம்ம நெஞ்ச நிமித்துற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்தியா காப்பாற்றிட்டாங்க, ஜெய்ஹிந்த். பாலிடிக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 2047 வந்து இந்தியா வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு வருது. அந்த இதை எப்படி முறியடிக்கிறாங்க, அதில் யாரும் கேட்டால் அண்ணன் தம்பியே எதிரியாக இருக்காங்க. ஸோ அதுதான் கதை. ஆக்ஷன் சீக்வன்ஸே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப கன்னு தான். பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் அப்படியே வருது அந்த துப்பாக்கி. ஸோ அந்த மாதிரி சிஜி எல்லாம் பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும்.